வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். மேற்கு வங்க பெண் நோயாளிக்கு ரூபாய் 10,000 கொடுத்து உதவிய முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றது. மேற்கு வங்க பெண் நோயாளிக்கு ரூபாய் 10,000 கொடுத்து உதவிய முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் வீடு கோரிமேடு அப்பா பைத்தியம் சுவாமி கோவில் அருகில் அமைந்துள்ளது. கோவிலில் தினசரி அன்னதானமும் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையன்று வாழையிலை போட்டு அறுசுவை உணவும் அளிக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் சுற்றுவட்டார பகுதி ஆதரவற்றவர்கள் ஜிப்மருக்கு சிகிச்சைக்கு வரும் வெளி மாநிலத்தார் பயன்பெறுகின்றனர். மேலும் தினமும் முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டிற்கு வந்து ஜிப்மரில் சிகிச்சை பெறும் வெளி மாநிலத்தவர் உதவி கேட்பதும் வழக்கமாக கொண்டுள்ளனர். அவர்களுக்கு தேவையான பண உதவிகளை செய்வதை முதலமைச்சரும் வழக்கமாக கொண்டுள்ளார். இந்நிலையில் மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்த சாம்காஷி என்ற பெண் உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஜிப்மர் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற புதுச்சேரிக்கு வந்திருந்தார். அவர் கோரிமேடு பகுதியில் வீடு வாடகை எடுத்து தங்கி சிகிச்சை பெற்று வருகிறார். தினமும் அவர் அப்பா பைத்தியம் சுவாமி கோவிலில் வழங்கப்படும் அன்னதானத்தை வாங்கி சாப்பிட்டு வந்தார். இந்த நிலையில் கடந்த 2 மாதம் வீட்டு வாடகை கொடுத்து வந்த இவர் 3வது மாதத்திற்கு வீட்டு வாடகை கொடுக்க பணமில்லாமல் தவித்து வந்தார். முதலமைச்சர் ரங்கசாமி ஜிப்மர் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெறும் வெளி மாநில நோயாளிகளுக்கு பண உதவி செய்வதை மேற்கு வங்க பெண் சாம்காஷி கேள்விப்பட்டார். இதையடுத்து சாம்காஷி முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டிற்கு சென்று தனது நிலைமையை எடுத்து கூறினார். உடனே முதலமைச்சர் ரங்கசாமி அந்த பெண்ணுக்கு ரூபாய் 10,000 கொடுத்து உதவி செய்து உடல் நலம் பெற ஆசி வழங்கினார். இதனை அந்த பெண் வீடியோவில் பதிவிட்டு இருந்தார். இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. காரைக்காலில் உலக நன்மை வேண்டி அருள்மிகு ஸ்ரீ நித்தீஸ்வரர் சுவாமி தேவஸ்தானத்தில் ருத்ரஹோமம் நடைபெற்றது. காரைக்காலில் உலக நன்மை வேண்டி அருள்மிகு ஸ்ரீ நந்தீஸ்வரர் சுவாமி தேவஸ்தானத்தில் ருத்ரஹோமம் நடைபெற்றது. காரைக்காலில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ நந்தீஸ்வரர் சுவாமி தேவஸ்தானத்தில் உலக நன்மைக்காகவும் கோடை வெப்பம் போக்க மழை வேண்டி ருத்ர ஹோமம் இன்று நடைபெற்றது. ருத்ர ஹோமத்தை முன்னிட்டு யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீரால் மூலவர் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து மகா தீபாரதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பெங்களூர் தெற்கு தொகுதி பாஜக வேட்பாளரை ஆதரித்து அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். பெங்களூர் தெற்கு தொகுதி பாஜக வேட்பாளரை ஆதரித்து அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கர்நாடகா மாநிலம் பெங்களூர் தெற்கு பகுதி பாராளுமன்ற வேட்பாளர் தேஜஸ்ரீ சூர்யா அவர்களை ஆதரித்து அருந்ததி நகர் பகுதியில் உள்ள பொதுமக்களிடையே பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் மற்றும் விவிலியன் ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் காவிரி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 20ஆம் ஆண்டு கும்பாபிஷேக ஆண்டு விழா மற்றும் சித்ரா பௌர்ணமி விழாவில் அம்மன் சந்தன காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் காவேரி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 20ஆம் ஆண்டு கும்பாபிஷேக ஆண்டு விழா மற்றும் சித்ரா பௌர்ணமி விழாவில் அம்மன் சந்தன காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் காவேரி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 20ஆம் ஆண்டு கும்பாபிஷேக ஆண்டு விழா மற்றும் சித்ரா பௌர்ணமி விழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை அணுகை விக்னேஸ்வர பூஜை, 108 விளம்புரி சங்கு பூஜை, புண்ணியகா வாசனம் பூர்ண சித்தியுடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து நேற்று திங்கட்கிழமை விக்னேஸ்வர பூஜை, 2ஆம் கால பூஜை, அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், கலச புறப்பாடு, கலச அபிஷேகம் நடைபெற்று 108 வலம்புரி சங்கு அபிஷேகத்தை தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாரதனையும் காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நேற்று இரவு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாரதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை தலைவர் மற்றும் நிர்வாக குழுவினர்கள் மற்றும் காவிரி நகர வாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர்.
ஆதிசக்தி 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 ஓம் ஓம் சக்தி ஆதிசக்தி ஆதிசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. பிரான்ஸ் நாட்டில் நடைபெறவுள்ள உலக தற்காப்பு கலை விழாவில் பங்கேற்க செல்லும் கலைஞர்கள் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். பிரான்ஸ் நாட்டில் நடைபெறவுள்ள உலக தற்காப்பு கலை விழாவில் பங்கேற்க செல்லும் கலைஞர்கள் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் ஆடிடாஸ் அரங்கில் வரும் ஏப்ரல் 27ஆம் தேதி முதல் மே 10ஆம் தேதி வரை 37வது உலக தற்காப்பு கலை விழா நடைபெற உள்ளது. இதில் 30 நாடுகளைச் சேர்ந்த தற்காப்பு கலை வீரர்கள் கலந்து கொள்கிறார்கள். இந்த தற்காப்பு கலை விழாவில் நமது தமிழர்களின் தற்காப்பு கலையின் அடையாளமான சிலம்பம் குறித்து விளக்கிட புதுச்சேரி மாநிலம் மாமல்லன் சிலம்பம் நாட்டுப்புற கலை வளர்ச்சி கழகத்தை சேர்ந்த சிலம்பம் கலைஞர்கள் பழனிவேல், திரு குழந்தைராஜ், ரவிக்குமார் ஆகியோர் பாரிஸில் நடைபெறவுள்ள உலக தற்காப்பு கலை விழாவில் கலந்து கொள்கின்றனர். இதனை ஒட்டி பிரான்ஸ் தலைநகரம் பாரிஸில் உள்ள இவர்கள் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் ஆகியோரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுச்சேரியில் கோவில் விழாவில் வாலிபர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கோவில் விழாவில் வாலிபர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை நெல்லித்தோப்பு பெரியார் நகர் 12வது குறுக்கு தெருவை சேர்ந்தவர் ருத்ரேஷ். இவர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு காதல் திருமணம் செய்து கொண்டார். ஒரு பெண் குழந்தை உள்ளது. பெயிண்டர் வேலை செய்து வந்த ருத்ரேஷ் சமீப காலமாக கஞ்சா வியாபாரம் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே அதே பகுதியைச் சேர்ந்த கௌதம் என்பவரும் கஞ்சா விற்று வந்ததாக தெரிகிறது. இதனால் இருவருக்கும் கஞ்சா விற்பதில் தொழில் போட்டி இருந்தது. கடந்த 1 மாதத்திற்கு முன்பு இது தொடர்பாக இவர்கள் இருவருக்கும் ஏற்பட்ட தகராறில் கௌதமனை கத்தியால் ருத்ரேஷ் வெட்டினார். இதில் கௌதமனுக்கு கையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் ருத்ரேஷ் கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்பட்டு இருந்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு ருத்ரேஷ் ஜாமீனில் வெளியே வந்தார். இந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள கங்கைமுத்து மாரியம்மன் கோவிலில் சித்ரா பௌர்ணமியையொட்டி பால்குட ஊர்வலம் நடந்தது. இதில் அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் பால்குடம் ஏந்தி ஊர்வலமாக வந்தனர். இந்த பால்குட ஊர்வலத்தில் ருத்ரேஷின் தாய் மற்றும் சகோதரியும் பங்கேற்றதால் அதனை காண ருத்ரேஷ் கோவில் எதிரே நின்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு 2 மோட்டார் சைக்கிளில் கௌதமன் மற்றும் அவரது கூட்டாளிகள் 6 பேர் வந்தனர். இதனை கண்டதும் ருத்ரேஷ் ஏதோ விபரீதம் நடக்கப் போவதை அறிந்து அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றார். ஆனால் அந்த கும்பல் சுற்றி வளைத்து ருத்ரேஷை சரமாரியாக அரிவாளால் தலையில் வெட்டியது. இதில் ருத்ரேஷ் இரத்த வெள்ளத்தில் சரிந்தார். பின்னர் அந்த கும்பல் பைக்கில் அங்கிருந்து தப்பி சென்று விட்டது. இதனை பார்த்ததும் பால்குடம் ஏந்தி வந்த பெண்களும் அங்கிருந்த பொதுமக்களும் அலறியடித்து ஓடினர். இது குறித்து தகவல் அறிந்த புர்லையன்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். பின்னர் இரத்த வெள்ளத்தில் கிடந்த ருத்ரேஷை மீட்டு புதுவை அரசு ஆஸ்பத்திரியில் சேர்த்தனர். அங்கு தீவிர சிகிச்சை அளித்தும் பலனின்றி ருத்ரேஷ் பரிதாபமாக இறந்து போனார். இதையடுத்து போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் காரணமாக பெரியார் நகர் பகுதியில் பதட்டம் நிலவி வருகிறது. அங்கு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அரியூர் வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 5 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட கேத் லேப் இதய சிகிச்சை மையம் திறப்பு விழா நடைபெற்றது. அரியூர் வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 5 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட கேத் லேப் இருதய சிகிச்சை மையம் திறப்பு விழா நடைபெற்றது. அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 2வது தளத்தில் கேத் லேப் இருதய சிகிச்சை மையம் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் தலைவர் ராமச்சந்திரன் தலைமை தாங்கி கேத் லேப் பிலிப் ஆசியூரன் 5C12 என்ற அதிநவீன இயந்திரத்தை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கல்வி குழுமத்தின் முதன்மை இயக்க அதிகாரி டாக்டர் வித்யா, மருத்துவக் கல்லூரியின் இயக்குநர் டாக்டர் ரத்தினசாமி, பொது மேலாளர் சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். துணை மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் சுரேஷ் அனைவரையும் வரவேற்றார்.
புதிய அதிநவீன இருதய சிகிச்சை இயந்திரத்தின் பயன்கள் குறித்து இருதய சிகிச்சை நிபுணர் டாக்டர் பாஸ்கரன் சீனிவாசன் கூறும்போது, புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியைச் சேர்ந்த ஏழை எளிய பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அனைத்து சிகிச்சைகளையும் வழங்க மேம்படுத்தப்பட்ட அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் இந்த மருத்துவமனையில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அதில் தற்போது இருதய நோய் மற்றும் மனித உடலில் ஏற்படும் இரத்த நாளங்கள், குழந்தை பராமரிப்பு, கார்டியாக் மற்றும் அனைத்து இதய பரிசோதனைகள், ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, குழந்தை மருத்துவ ஆஞ்சியோகிராம், பெருமூளை ஆஞ்சியோபிளாஸ்டி, கல்லீரல், சிறுநீரகம் மற்றும் பல ஆஞ்சியோகிராம் சிகிச்சைகள், கதிரியக்க செயல்முறைகள், நியூரோவாஸ்குலர் சிகிச்சை முறைகள், உலகத்தரம் வாய்ந்த நிபுணத்துவம், கட்டமைப்பு, மின் இயற்பியல், இதய அடைப்பு கண்டறிவது, சிறந்த படத்தரம், குறைந்த கதிர்வீச்சு வெளிப்பாடு போன்ற சிறப்புகள் கொண்டது. இந்த அதிநவீன கேத்லாப் மிஷின் மூலம் அதிநவீன சிகிச்சைகளை நோயாளிகளுக்கு அளித்து அவர்களை விரைவில் குணமடைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு அவர் கூறினார். சென்னை போன்ற தரம் வாய்ந்த மருத்துவமனையில் அளிக்கப்படும் சிகிச்சை இங்கு புதுச்சேரி மாநில அளவில் முதல் முறையாக வெங்கடேஸ்வரா மருத்துவமனையில் அளிக்கப்படுகிறது என்று குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த சிகிச்சைகள் அனைத்தும் தமிழ்நாடு அரசு மற்றும் அனைத்து தனியார் காப்பீட்டு திட்டம், ESI, PMJAY திட்டங்கள் மூலம் சிகிச்சை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். நிகழ்ச்சியின் முடிவில் மருத்துவமனையின் துணை பொது மேலாளர் புகழேந்தி அனைவருக்கும் நன்றி கூறினார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் ஆலய திருப்பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்றது. வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒதியம்பட்டு ஸ்ரீ முத்து மாரியம்மன் கோவிலில் ஆலய திருப்பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்து மாரியம்மன் கோவில் திருப்பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டும் விழாவிற்கான பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சிவா ஆலய திருப்பணிக்காக ரூபாய் 1,00,000 நன்கொடையாக ஆலய நிர்வாகிகளிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணன், ஊர் முக்கியஸ்தர்கள் மாரிமுத்து, திருவேங்கடம், பெருமாள், ஹரிகிருஷ்ணன், பாலு, விவசாய அணி குலசேகரன், இளஞ்செழிய பாண்டியன், மணிகண்டன், ரமணன், ஆனந்தோ, இரணியன், வேலவன், கதிரவன், சேகர் முதலியார் உள்ளிட்ட ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் காலை உணவு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணன் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். நன்றி, வணக்கம்.